சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல தற்போது ஜெயிலர் 2 திரைப்படம் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில இருக்கு. இன்னும் 1 அல்லது 2 ஷெட்யூல் தான் பேலன்ஸ் இருக்கா. அதுவுமே 1 அல்லது 2 மாதங்கள்ல படப்பிடிப்பு ஒட்டுமொத்தமாக முடிந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தை மே அல்லது ஜூன் மாதத்துல ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. அப்படியுமே படப்பிடிப்பு வேலைகள் இன்னும் இழுத்தடிக்கப்பட்டால் கண்டிப்பாக இந்த ஆண்டு ஆகஸ்ட்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும். இந்த படம் ஒரு பக்கம் இருக்க, சூப்பர் ஸ்டாருடைய தலைவர் 173வது படத்தை பற்றி முக்கிய தகவல்களுமே வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்தை டான் படத்துடைய இயக்குனரான சிபி சக்கரவர்த்தி அவர்கள் இயக்குறாரு. சமீபத்துல ஒரு போஸ்டருடன் அறிவிப்பு வெளியானதை அடுத்து படத்தை பற்றி எந்த தகவலுமே வெளியாகல. சோ தற்போது இந்த படத்துடைய முக்கிய அப்டேட் ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்திற்கான பூஜை அடுத்த வாரம் நடைபெற உள்ளதா. மேலும் பாத்தீங்கன்னா காஸ்டன் குரு தேர்வு சமீபத்துல நடைபெற்று முடிந்துள்ளதாக சொல்லப்படுது. பலருக்கும் அதிர்ச்சி தரும் வகையில இந்த படத்துடைய வில்லனாக நடிகர் தனுஷ் அவர்களை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைகளுமே போயிட்டு இருந்ததா. அது நல்லபடியாக முடிந்ததாக சொல்லப்படுது. என்னதான் சொந்த வாழ்க்கையில தனுஷ் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்குமே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே தற்போது 2 பேரும் ஒன்றாக நடிப்பது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. ஆகையால் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள தலைவர் 173வது பூஜையில கண்டிப்பாக நடிகர் தனுஷ் அவர்களுமே கலந்து கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.